அன்பே கடவுள். இப்போது இந்த அன்னைக்கு இந்த எலாஸ்டிக் போட்டோம். இதை பின்பக்கம் நடுவில் வரணும், நடுமைக்கு வரணும். இது தவறான பக்கம், இது நல்ல பக்கம். இந்த இதில் இந்த பக்கம் ஒரு ஊதா, இந்த பக்கம் ஒரு ஊதா, 2 வச்சுருக்கேன். 2 லைனிங் கிளாத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த உடையோட நல்ல பக்கத்தில் இதோட நல்ல பக்கம் சேரும்படியும், உடையின் நல்ல பக்கத்தில் இந்த ஸ்டைலோட நல்ல பக்கம் சேரும்படியும், தவறான பக்கத்தில் ஒரு லைனிங் துணி சேரும்படியும் இப்படி வைக்கணும். அதாவது அந்த ஸ்டைல் நடுவில் இருக்க மாதிரியும், நல்ல பக்கம் உடை துணியும், தவறான பக்கத்தில் லைனிங் துணியும் இருக்க மாதிரி கணக்காக வச்சுக்கணும். கீழே இந்த மடிப்புக்கு கொஞ்சம் விடணும். அதை ஊக்காக மாட்டியிருக்கு. ரொம்ப கவனமாக தான் தைக்கணும். கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேங்கிறது. தைச்சப்புறம் உங்களுக்கு கிளியராக தெரியும். இது மெத்தடி தான்.
அடுத்து ஒரு சின்ன பீஸை கொடுக்குறேன். அது வெளியே எடுக்கணும்ல, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. எப்பயுமே நான் கண்டினியூஸாக தைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு தையலுக்காக இது பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட்டு, நூல் வேஸ்ட்டு, நீட்னஸ் எல்லாம் இதாகிடும். அதனால் கண்டினியூஸாக தைக்கணும்னு இப்போ உங்களுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். அதாவது உடையோட நல்ல பக்கத்தில் இந்த நல்ல பக்கம், அந்த ஸ்டைலோட நல்ல பக்கம் தொட்டுக்க மாதிரியும், அப்புறம் கெட்ட பக்கத்தில் லைனிங் துணியும் வச்சு தைச்சிருக்கேன். இந்த ஊக்கெல்லாம் மாட்டிருக்கோமா, கவனமாக ஊசி இந்த ஊக்கில் பட்டுதுன்னா உடஞ்சிரும். அதனால் கவனமாக பார்த்து தைச்சிட்டேன். இப்போது இந்த உடை துணியும் அந்த இதுவும் இந்த இப்போ திரும்பிடுச்சு, இந்த பக்கம் வந்துடுச்சு. லைனிங் துணியும் இந்த பக்கம் வந்துடுச்சு. இந்த தெரியுதா உங்களுக்கு? இந்த தோல் இருக்குது, இந்த தோல் இருக்குது. கழுத்தும் ஃபினிஷ்டு. அப்படியே நேராக மேலே போயிட்டோம். அப்போ இந்த கீழே இதை இணைச்சாச்சு. அப்போ இங்கே ஆம்பல் இந்த கை வளைவு வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? இப்போது கிளியரா? இப்போது இந்த பக்கத்தில் அதே போல் என்ன செய்யணும், இந்த நல்ல பக்கத்தில் இந்த உடையோட நல்ல பக்கம் வரணும். வச்சுக்கிட்டு தவறான பக்கத்தில் இந்த துணி லைனிங் துணியை வச்சுக்கிட்டு தைச்சி இப்படி திருப்பிடும். தைச்சா பிறகு காமிக்கிறேன். இப்போது இந்த ரெண்டும் திரும்பிடுச்சு. இந்த பக்கம் இது தைச்சாச்சு, இந்த பக்கம் இது தைச்சாச்சு. பானா கழுத்து மேலே ஃபினிஷ்டு. அமுக்கு தையல் போடணும். இந்த பக்கம் இந்த ஒரு கை வளைவு இருக்குது, இந்த பக்கம் ஒரு கை வளைவு இந்த இருக்குது. அப்புறம் இந்த அடிபாகத்தில் நடுவில் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் பண்ணலை. அதனால் பழையபடியும் இந்த இப்படி வச்சுக்கிட்டு அடிபாகத்தை எல்லாம் மடித்து தைக்கலாம். அடிபாகத்தில் மடித்து தைக்கணும். அப்புறம் இங்கே ஒரு டாட் போடலாம். அதே போல் இதையும் அடிபாகத்தில் மடித்து தைக்கணும். இங்கே ஒரு டாட் போடலாம். அமுக்கு தையல் போடணும். இதுதான் எலாஸ்டிக் வைக்கிற டெக்கரேட்டட் ப்ளவுஸு. பார்த்துக்கிட்டிங்களா? சூப்பராக இருக்கா? இது என்ன பலன் அப்படின்னா, போட்டுட்டோ அப்படியே வேலை செய்யும் பொழுது அப்படியே விரியணும்னா விரிஞ்சு விடும். மூச்சு வாங்க. நல்லா கிச்சனு சட்டையை போட்டிங்கன்னா நல்லா அக்யூரேட்டாக அளவு எடுத்து தைச்சிட்டு இப்படி போட்டால் அப்போ மூச்சு வாங்கும்போது விரியணுமா, எலாஸ்டிக் இருக்கிறதுனால அது நல்லா விரிஞ்சு கொடுத்துக்கணும். அழகாக இருக்கும். நம்ம தைக்கிற உடைய பிறர் போட்டு அப்படி அது நம்ம கண் குளிர பார்க்கும் பொழுது தான் அதோட பெருமையே தெரியும். இப்பயே இந்த உங்களுக்கு நல்லா தெரியும். அழகாக இருக்கே சொல்லுவீங்க. இதே இது நீங்கள் செஞ்சால் இன்னும் அழகாக இருக்கும். பாட்டியை விட பேத்திமாக்கு செய்கிறது இன்னும் அழகாக இருக்கும். நன்றி நேயர்களே.